எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 2595 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் பார்த்திங்கன்னா 2236 க்ரோர்ஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க செல் பண்ணது இவங்க வந்து பை பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நிஃப்டி சார்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வரைஞ்ச அதே லைன்ஸே தான் இருக்குது. ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன செல்லிங் மாதிரி வந்துட்டு அப்படியே கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ 24078 கீழே வந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக ஒரு செல்லிங் வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸில் பார்க்கலாம். 5 மினிட்ஸில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனோடனே ஒரு சின்ன ஒரு செல்லிங் மாதிரி வந்துட்டு ஒரு இன்றைக்கி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளேயே தான் எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இன்றைக்கி வந்துட்டு கிடைக்கல. ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி செல்லர்ஸ் பார்த்தா நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க பையர்ஸ். ஸோ இதுதான் வந்து சுச்சுவேஷன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதே கன்சாலிடேஷன் தான். கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 8 கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட்டு நல்லா கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல வீக்னஸை வந்துட்டு சொல்லுது. ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி மேலே போயே ஆகணும். அப்போ தான் நமக்கு நிஃப்டிக்கும் சான்ஸ் கிடைக்கும் மேலே போகிறதுக்கு. அப்படி இல்லைனா மறுபடியும் ஃபர்தராக ஒரு செல்லிங் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்து நிஃப்டி ஐடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஐடி ஓரளவுக்கு ஹோப்ஃபுல்லாக இருந்ததுங்க. இன்றைக்கி ஐடி தான் மார்க்கெட்டை நிறுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு. ஒரு கேப் பார்டர் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. ஒரு பெரிய கேப் டவுன் வந்து நடந்திருந்தது ஒரு லாஸ்ட் வீக் கிட்ட. ஸோ அந்த கேப்பை இன்றைக்கி ஃபில் பண்ணி மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னையோட ஹையை வந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது ஐடி செக்டர் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருச்சு அந்த கேப் டவுனை. ஸோ ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னா நிஃப்டிக்கும் ஹோப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு செல்லிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாலும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் லீவு. யூஎஸ் மார்க்கெட்லாம் நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.